மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு இன்றைக்கி கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, சரிங்களா, இதனால் வருது. உடம்போட வெயிட் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடாக தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்போ இந்த முட்டி வலி வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்காக அதில் தாங்கி தாங்கி நடப்பாங்க, அந்த முட்டி வலி வந்துடும். நேரத்துக்கு தூங்குறது இல்லை, சரியான சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை, அதனாலேயே முட்டிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை, கால்சியம் கிடைக்கிறது இல்லை. அப்போது மூட்டு வலி உள்ளவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாம் எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது, எப்படி முடிந்த வரைக்கும் நம்மளை எப்படி நம்ம குணப்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம மூட்டு வலிக்கு நமது இறைவன மையத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகளாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, இந்த பாத அழுத்த சிகிச்சை முறையில் முட்டிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே பாதத்தில் இருக்குது. இந்த முட்டிலாம் பார்த்திங்கன்னா வீங்கி போயிருக்கும். நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது 2 சிலிண்டரை கட்டிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், சொரக்காவை அப்படி தோலோட பச்சை ஜூஸ் போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கணும். ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யுவராஜ், இறைவன மையத்திலிருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூட்டு வலியை பற்றி பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் மூட்டு வலி, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மூட்டு வலி. ஆண்களுக்கு மூட்டு வலி, பெண்களுக்கு மூட்டு வலி. யாருக்கு அதிகம் மூட்டு வலி? பெண்களுக்கு தான் மூட்டு வலி. இப்போ மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மூட்டு வலிக்கு பல ரீசன் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக இருந்து பார்ப்போம். இப்போ திடீர்னு ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க, சரிங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இடுப்பில் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன, முட்டியில் வலிக்குது. அவங்க அந்த இடுப்பு பிரச்சனையை கவனிக்கவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க, சரிங்களா. அந்த முட்டியை மட்டும் போட்டு எண்ணெயை போட்டு தடவிட்டே இருக்காங்க. முட்டி வலி சரியாயிடுமான்னு ஒரு அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க, இங்கே போய் பார்க்குறாங்க, முட்டியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ முட்டி வலி சரியாச்சா? சரியாகலையா? என்ன பிரச்சனை? அந்த அம்மாவோட இடுப்பு அலைன்மெண்ட்டு மாறி இருக்குது, அதை அவங்க நம்ம கவனிக்கவே இல்லை. அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இறைவன மையத்தில் அந்த ஃபஸ்ட்டு கால் பாதத்தை பார்க்குறோம். இப்போது கால் பாதம்ன்றது நம்ம போன பதிவில் சொல்லியிருக்கோம். 72,000 நாடி நரம்பு கால் பாதத்தில் முடியுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கால் பாதத்தை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு, அந்த அம்மாவோட இடுப்பு வந்து அந்த பெண்ட் ஆகிருக்கு, அதை நம்ம இந்த கால் பாதத்தில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த இடுப்பை வந்து என்ன பண்ணுறோம், அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறோம், எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல். அப்போ அந்த இடுப்பு சரியானோன்னு என்ன ஆகிடுது, முட்டி ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடுது. அப்போ அந்த அம்மா அழகாக நடந்து போகிறாங்க. இது போல் பல பிரச்சனைகள் இருக்குது. மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு இன்றைக்கி கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, சரிங்களா, இதனால் வருது. நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லை, அதிகமாக சேரில் உக்காந்துகிட்டே இருக்கோம், நடக்கிறது இல்லை, அதனாலேயே முட்டி வலி வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதனால் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, சரியாக டைஜஷனே ஆக மாட்டேங்குது, சரிங்களா. அப்போது உடம்புல நிறைய கேஸு, அது எல்லாமே போய் பிடிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடுப்பு ஒரு போஸ்டர் மாறுது, லம்பாரில் L4 L5 அது எல்லாமே பிடிச்சிக்குது. ஆனால் அந்த இடத்துல இடுப்பில் வலி தெரியாது. அப்போ எனக்கு இடுப்பில் பிரச்சனை இல்லையே நம்ம யோசிக்கிறோம். அந்த பிரச்சனை அதுதான் தொடையில் காட்டும், சயாட்டிக்கா நரம்பு பிடிக்கும், முட்டியில் வலிக்கும், காஃபில் வலிக்கும், குதிகாலில் வலிக்கும், பாதம் வலிக்கும். ஆனால் நம்ம பிரச்சனை எங்கே இருக்குது, இடுப்பில் இருக்குது. இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்போது இடுப்பு நம்ம சரி பண்ணாலும் முட்டி சரியாயிடுமானா ஆகிடும், இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடம்போட வெயிட் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடாக தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்போ இந்த முட்டி வலி வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்காக அதில் தாங்கி தாங்கி நடப்பாங்க, அந்த முட்டி வலி வந்துடும். அப்போது அந்த உடம்பையும் நம்ம குறைக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் சில பேர் உடம்பு சாப்பாடு சரியாக எடுத்துக்கிறது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, சரியான சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை, அதனாலேயே முட்டிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை, கால்சியம் கிடைக்கிறது இல்லை. அப்போது அந்த முட்டி வந்து வலி வர ஆரம்பிக்குது. மூட்டு வலிக்கு நமது இறைவன மையத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகளாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, இந்த பாத அழுத்த சிகிச்சை முறையில் முட்டிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே பாதத்தில் இருக்குது, அதுக்கான நரம்புகள் எல்லாமே அங்கே இருக்குது. அப்போது எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாமலும் அந்த பாத அழுத்த சிகிச்சையை, அதுக்கான ப்ரெஷர் பாயிண்ட்டை கொடுத்து முட்டி வலியை நம்ம சரி பண்ண முடியும். அதுபோல் ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கையிலையும் அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே பண்ணியும் நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் முதுகு தண்டுவடம் நிவர்த்தி சிகிச்சை இருக்குது, அந்த ஸ்பைனல் கார்டை சரி பண்ணுற அதுக்கான சிகிச்சை முறையை கொடுத்து முட்டி வலி சரி பண்ண முடியும். டான் தெரப்பி இருக்குது, அந்த சிகிச்சை முறையை கொடுத்து முட்டி வலி சரி பண்ண முடியும். இல்லை முட்டி மசில்ஸில் ரொம்ப பெயினாக இருக்குது, அப்போது ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னா முட்டியில் அதுக்கான ஆயில் போட்டு அதுக்கான மசாஜெலாம் பண்ணி முட்டி வலியை சரி பண்ண முடியும். இதை தாண்டி உணவு முறைகளை நம்ம கொடுக்குறோம், யோகாவும் சொல்லித்தரோம், தியான முறைகளை சொல்லித்தரோம், வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லித்தரோம், முட்டி வலியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்குறோம்.
நீங்கள் ஒத்துழைச்சா மூட்டு வலி உள்ளவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாம எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது, எப்படி முடிந்த வரைக்கும் நம்மளை எப்படி நம்ம குணப்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன 2 விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயட், ஒரு சின்ன ஒரு காய்கறி உணவு முறைகள். சொரக்காய் நிறைய சாப்பிட்ணும். சொரக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குது. உடம்புல உள்ள நீர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துரும். சரிங்களா? இந்த முட்டிலாம் பார்த்திங்கன்னா வீங்கி போயிருக்கும் நிறைய பேருக்கு. நடக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். 2 சிலிண்டரை கட்டிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், சொரக்காவை அப்படியே தோலோட பச்சையை ஜூஸ் போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஒரு டம்ளர் ஒரு 100 ml குடிக்கலாம். குடிக்க என்ன பண்ணால் அந்த நீர் எல்லாமே வற்றிடும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாப்பிடணும். ஆரஞ்சில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஆரஞ்சு பழமாகவும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் சாப்பிட்லாம். சரிங்களா? அதெல்லாம் சாப்பிட உடம்பு அந்த கால்சியம் நல்லா கிடைக்க முட்டி வலி நல்லா குணமடைஞ்சிரும். அதுக்கப்புறம் முருங்கை விதை எண்ணெய், அந்த எண்ணெயை வாங்கிட்டு ஒரு கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியில் அந்த எண்ணெயை விட்டுட்டு முட்டியில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். சரிங்களா? முட்டியை வந்து இந்த பக்கம் இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்படி மசாஜ் பண்ணணும். சரிங்களா? 2 முட்டிக்குமே பண்ணணும். இல்லை எனக்கு இந்த முட்டியில் வலி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, இந்த முட்டியும் சேர்த்து பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த முட்டிக்கு பின்பக்கம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இந்த முட்டிக்கு பின்பக்கம் நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வலி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய நரம்பு இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே நல்லா கரைச்சி விடுங்க. இதை போட்டு பண்ணனாலே அங்கே இருக்க நரம்பு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். முட்டியோட அந்த வீக்கம் வத்திரும். முட்டி இதை பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கால் நல்லா ஃப்ரீ ஆகி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போது முட்டி வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கான நீங்கள் தகுந்த டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை முறையை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பல வருஷமாக நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். உடம்போட ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உங்களுக்கு காலுக்கு போக பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருந்திருக்கும். அப்போ முட்டியில் சில தேஞ்சிருக்கலாம், முட்டி உள்ளே நொறுங்கி இருக்கலாம். அதுக்கான சிகிச்சை முறையை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை முறையை எடுத்து தான் ஆகணும். சரி, மூட்டு வலி இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கான உணவு முறையை சொல்லியிருக்கோம், அதுக்கான ஆயில் மசாஜ் முறையை சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். மற்றபடி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நமது இறைவன மையத்தை வந்து நேரில் அணுகி அதுக்கான சிகிச்சை முறையை நீங்கள் எடுத்து முழுமையாக குணமடையலாம்.